الحمد لله رب العالمين الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا والصلاة والسلام على سيدنا محمد أرسله الله إلى كافة بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب القبر ومن عذاب النار وتدخلكم في الجنة فيا عباد الله والله تعالى يقول في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أكرمكم عند الله أتقاكم صدق الله العليم அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையோனுமாகிய வல்ல நாயன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுக்கு அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். கருணையும் ஏடேற்றமும் கருணை நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், முஸ்லிம்கள், முஃமின்கள் அனைவர்கள் மீதும் கடைசி மட்டும் உண்டாவதாக. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுடைய கட்டளைக்கு அடிபணிந்து புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக இற இல்லமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எம் அனைவர்களையும் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்கும்படி கட்டளை பிறக்குகின்றானோ அவைகள் அனைத்தையும் அவசரமாக மௌத்துக்கு முன்னுண்டான வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளும்படியாகவும் எதனையெல்லாம் தவிர்த்து கொள்ளும்படி எச்சரிக்கையும் செய்திருக்கின்றானோ அவைகள் அனைத்தை விட்டும் தவிர்த்து நடந்து கொள்ளும்படி வசியத் என்னும் அன்பு கட்டளையிடுகின்றோம். கண்ணியவான்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம்கள் வெற்றி அடைய வேண்டுமானால் இரண்டு விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் ஒன்றுதான் தக்வா, அடுத்தது ஒற்றுமை. இந்த இரண்டையும் தன்னுடைய வாழ்க்கையிலே முஸ்லிம்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இந்த உலகத்திலே எந்த பெரிய சக்தியினாலும் முஸ்லிம்களை எதுவும் செய்ய முடியாமல் போய்விடும். தக்வா என்று சொல்வது அல்லாஹ்வுடைய கட்டளையை வாழ்க்கையில எடுத்து நடப்பது, பாவமான காரியங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது, தவிர்த்து நடந்து கொள்வது. இதற்கு பெயர் தான் தக்வா. யாருடைய வாழ்க்கையில இது வருமோ அவர்களைத்தான் ரப்புல் ஆலமீன் சிறந்தவர்கள், மேலானவர்கள் என்று சொல்லுகிறான். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். உங்களிடத்திலே சிறந்தவர்கள், உங்களிலே அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்கள் யார் என்றால், யாரிடத்திலே தக்வா இருக்குமோ, அல்லாஹ்வை பற்றி அச்சம் இருக்குமோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று ரப்புல் ஆலமீன் எமக்கு தெளிவுபடுத்துகிறான். அருமையானவர்களே, தக்வா அது பெரிய ஒரு ஆயுதம். மனிதனை அனைத்து பாவமான காரியங்களிலிருந்து பாதுகாக்கக்கூடியது, மனிதனை சீரான வழியிலே நடக்கக்கூடியது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் தக்வா. ஆகவே அந்த தக்வாவை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்வோமே ஆனால் நிச்சயமாக நாம் தான் உலகத்திலே வெற்றியாளர்கள். அருமைக்குரியவர்களே, தக்வா என்றால் என்ன? வெறுமனே நாவால் பேசுவது மட்டுமல்ல தக்வா, அது உள்ளத்திலே வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, தக்வா இங்கே இருக்கிறது என்பது சொல்லி காட்டினார்கள்.
ஆகவே நாமும் தக்வா உடையவர்களாக வாழ பழகிக் கொள்வோமேயானால் இந்த உலகத்திலே நாம் தான் சிறந்தவர்கள். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்றொரு நாள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலம் அது. ஒரு இறை பக்தியுள்ள ஒரு வாலிபன் இருந்தார், தக்வா உடையவர். அவர் அடிக்கடி மஸ்ஜிதுக்கு சென்று வரக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். அவருடைய வீட்டுக்கும் மஸ்ஜிதுக்கும் மத்தியிலே பல வீடுகள். அந்த வீடுகளிலே ஒரு வீட்டிலே ஒரு மோசமான நடத்தை உள்ள ஒரு பெண் இருக்குகிறாள். அவர் மஸ்ஜிதுக்கு செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் அவரை தகாத செயலுக்கு அழைத்துக் கொண்டிருந்தால் அந்த பெண்மணி, இந்த வாலிபனோ தன்னிடத்திலே இருந்த அச்சத்தின் காரணமாக, தக்வாவின் காரணமாக அந்த பெண்ணுடைய பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டே இருந்தார். என்றோ ஒரு நாள் சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி ஆகிருச்சுது. அந்த பெண்ணுடைய வீட்டுக்குள்ளே சென்று விட்டான். சென்றதுதான் தாமதம். எந்த தப்பும் செய்யவில்லை, பாவத்தை நெருங்க கூடவில்லை. மயங்கி அந்த பெண்ணுடைய வீட்டுக்குள்ளேயே விழுந்து விட்டார். அந்த பெண்மணி பயந்து நடுங்கி போனாள். என்னுடைய வீட்டுக்குள் அல்லவா இப்படி நடைபெற்று இருக்கிறது, ஊர் மக்கள் என் மீது அல்லவா பழியை சுமத்துவார்கள். வேலைக்காரனை கூப்பிட்டு 2 பேருமாக தூக்கி கொண்டு போய் அந்த வீட்டு வாசலிலே போட்டு விட்டு ஓடி வந்து விட்டார்கள். பள்ளி வாசலுக்கு போன மகன் இன்னும் வரவில்லை என்று தேடி பார்ப்போம் என்று வாப்பா வீட்டுடைய வாசலை திறந்து பார்க்கும் பொழுது மகன் மயங்கி கிடப்பதை தான் கண்டார்கள். என்ன நடந்தது அருமையானவர்களே? சற்று நேரத்துக்கு பின்னால் அந்த வாலிபர் மயக்கம் தெளிந்து எழும்பி நடந்த சம்பவத்தை தந்தையிடத்திலே முழுமையாக சொல்லி முடித்ததும் அந்த இடத்திலே வஃபாத்தாகி விட்டார்கள். அந்த ஜனாசாவை குளிப்பாட்டினார்கள், கஃனிட்டார்கள், தொழுக வைத்தார்கள், கபரிலே கொண்டு போய் நல்லடக்கமும் செய்தார்கள். அந்த இடத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். அங்கிருந்து ஒரு சத்தம் வருகிறது, வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். யார் அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டிய முறையிலே பயப்படுவார்களோ அவர்களுக்கு 2 சொர்க்கம், 2 சோலைகள் என்ற செய்தி வருகிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா ஒரு சொர்க்கத்தை தந்தாலே அது எமக்கு பெரிது. 2 சொர்க்கத்துடைய சோலைகள் என்று சொல்லும் பொழுது இந்த பாக்கியம் அந்த வாலிபருக்கு எப்படி கிடைத்தது? அதுதான் அவருடைய தக்வாவின் மூலமாக கிடைத்தது. அந்த வாலிபரிடத்திலே தக்வா இருந்தது. உலகத்திலே உள்ள பிரச்சனைகளிலே இருந்து, பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்துக்கு பின்னால் அவருக்கு சொர்க்கலோகத்திலே இன்பகரமான வாழ்க்கையை அல்லாஹ் நசீபாக்கி இருக்கிறான். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலும் இது வர வேண்டியிருக்கிறது. அருமைக்குரியவர்களே, ஒரு மனிதன் 1000 ரக்காத்துக்கள் தொழுகிறான். 1000 ரக்காத்து தொழுகிறது என்பது சாதாரண வேலை அல்ல. அது ரொம்ப பெரிய ஒரு தியாகம் செய்யப்பட வேண்டும். அதற்கும் அல்லாஹ்வுடைய கொடுப்பனவு அவனுக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவனால் தொழ முடியும். சரி, 1000 ரக்காத்து தொழுகிறான். இன்னொருத்தன் பாதையிலே ஒரு அரைகுறை ஆடையோடு ஒரு அந்நிய பெண்மணி சென்று கொண்டிருக்கிறார். எதேச்சையாக அந்த மனிதனுடைய பார்வை அந்த பெண்ணிலே பட்டதும் பார்வையை தாழ்த்தி கொண்டார். ஏன் தாழ்த்தி கொண்டார்? அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தக்வா இருந்ததனால், இந்த ஹராத்தை பார்க்க கூடாது என்ற பயம் இருந்ததனால் பார்வையை தாழ்த்தி கொண்டார். சரி அருமையானவர்களே, இந்த 2 பேர்களில் 1000 ரக்காத்துக்கள் தொழுதவரையும் இந்த ஹராத்தை பார்க்காமல் பார்வையை தாழ்த்தி கொண்டவரும் 2 பேரிலும் யார் அல்லாஹ்வுக்கு ரொம்பவுமே நேசத்துக்குரியவர், அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர் யார்? நானும் நீங்களும் சொல்லுவோம் 1000 ரக்காத்து தொழுதவர் தான் மேல் என்று. இல்லவே இல்லை. தொழுவது லேசி, இபாதத்து செய்வது லேசி, அமல் செய்வது லேசி, பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வது கஷ்டம். அப்படி பாதுகாத்துக் கொண்டால் அவன் அடுத்த எடுத்து வைப்பது சொர்க்கத்தில் தான் என்பது சந்தேகமே கிடையாது. இந்த 2 பேர்களில் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர் 1000 ரக்காத்துக்கள் தொழுதவர் அல்ல. அந்த ஹராத்தை பார்க்காமல் பார்வையை தாழ்த்திக் கொண்டானே, இவன் தான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவன். ஆகவே அமல் செய்ய முடியும். அருமையானவர்களே, எவ்வளவு வேண்டுமென்றால் அமல் செய்ய முடியும். பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வது கஷ்டம். அப்படி பாதுகாத்துக் கொண்டாமையானால் நிச்சயமாக அடுத்த வெட்டை நாம் எடுத்து வைக்கப் போவது சொர்க்கம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே வாழ்க்கையில அவசரமாக நாம் தக்வாவை கொண்டு வர வேண்டும். எல்லா விடயத்துக்கும் தக்வா அது ஆணிவேர்.
மனிதனை புனிதனாக்கக்கூடிய தக்வா. அருமையானவர்களே, எங்களுக்கு முன்னால் எங்களை விட்டு பிரிந்து சென்ற ரமலான் எங்களுக்கு முழுக்க 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 படித்து தந்தது அந்த தக்வாவைத்தான். ரமலானோடு தக்வாவை தூக்கி எறிந்து வீசுவதல்ல, மௌத் வரைக்கும் தக்வா எங்களோடு இருக்க வேண்டும். அடுத்து பின்னால் வருகிறது, முன்னால் வந்து கொண்டிருக்கிறது ஹஜ்ஜுடைய காலம். அந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் பாருங்கள், இன்று முழு உலகத்திலும் இஹ்ராம் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இது. மக்கள் கூட்டம் கூட்டமாக ஈசல்களை போன்று காபாவை நோக்கி பறந்து வரக்கூடிய ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த மக்கா நகரத்திலே, அந்த காபாவிலே எல்லோருமாக சேர்ந்து என்ன செய்கிறார்கள்? அல்லாஹுடைய சங்கநாதத்தை பொழிந்து நாம் அத்தனை பேர்களும் ஒற்றுமையானவர்கள். எங்களுக்கு மத்தியிலே வேறுபாடுகள் இல்லை. கருப்பன் வெள்ளையன், படித்தவன் படிக்காதவன், அரசன் குடிமகன் என்ற பாகுபாடு இல்லாமல் நாம் அத்தனை பேர்களும் ஒற்றுமையானவர்கள் என்பதை உலகத்திற்கு எடுத்துக்காட்டிக் கொண்டிருக்கிறார்களே. இந்த ஒற்றுமை முஸ்லிம்களிடத்தில் இருக்க வேண்டும். அருமைக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே முன்னால் ஒரு காலம் வருகிறது. அடுத்த வாரங்கள், அதற்கு அடுத்த வாரங்கள் ஒரு லீவு நாட்கள் இந்த இலங்கை நாட்டில். அது எங்களுக்குள்ள லீவ் அல்ல, அது அந்நிய மக்களுடைய பெருநாள், அது அவர்களுக்குள்ள லீவு. அந்த லீவை இந்த நாட்டிலே உள்ள முஸ்லிம்கள் தான் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் அவர்களுடைய வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதுக்குமே தொடர்பில்லாத முஸ்லிம்களாகிய நாம் அந்த லீவு காலங்களை எப்படி கழிக்குகிறோம்? அந்த விடுமுறை காலங்களை எப்படி கழிக்குகிறோம்? இப்பொழுதே எத்தனையோ குடும்பம் இந்த நாட்டிலே திட்டம் போட்டிருப்பார்கள். மனைவி மக்களோடு நாம் நுவரெலியா செல்ல வேண்டும், அங்கு செல்ல வேண்டும், இங்கு செல்ல வேண்டும். நாம் வேணாம் என்று சொல்லவில்லை. ஆனால் தக்வா உங்களிடத்தில் இருக்குமானால் எது கூடும் எது கூடாது என்பதை நீங்கள் விளங்குவீர்கள். எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை விளங்குவீர்கள். எதற்கு செலவழிக்க வேண்டும் எதற்கு செலவழிக்க கூடாது என்பதை விளங்குவீர்கள். தக்வா இல்லையானால் எல்லோரும் போல நாமும் செய்ய ஆரம்பித்து விடுவோம். கடைசியில் ஆற்றுக்கு குளிக்க போய் சேற்றை பூசிக்கொண்டு வந்த கதையாக முஸ்லிம்களுடைய கதை ஆகிவிடும். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே அந்த லீவு காலங்களை பயன்படுத்தி நாம் இப்படியான சஃபர்களை தவிர்த்துக் கொள்ளும்படி நாம் சொல்லவில்லை, பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும்படி நாம் சொல்லுகிறோம். பிரயாணங்கள் செய்வதை நாம் தடுக்கவில்லை, பிரயாணத்திலே பாவங்கள் நடந்துடாமல் பாதுகாத்துக் கொள்ளும்படி தான் நாம் சொல்லுகிறோம். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு பக்குவமாக ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு பக்குவமாக ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்கள் பெண்கள் மரியாதையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பெருநாளை அவர்களுடைய பெருநாளை என்னுடைய பெருநாளைகளை போன்று மாற்றிக்கொண்டு நாமும் சாரியாக அந்த இடத்துக்கு போய் அந்த அந்நியர்களோடு முட்டி மோதிக்கொண்டு நாம் திரிவது, இது அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு செயலா? அது மட்டுமல்ல, அந்நியர்களோடு பழக வேண்டிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. பார்க்கக்கூடாதவர்களை பார்க்கிறோம், பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட பாவமான செயல்கள் இருக்கிற அனைத்தையும் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் அங்கே கிடைக்குகிறது. அருமையானவர்களே, ஆகவே அப்படிப்பட்ட பாவமான செயல்களில் எங்களையும் அர்ப்பணித்துக் கொள்ளாமல் எங்களை பாதுகாக்க வேண்டும். கண்ணியவான்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்கு பக்குவமாக இருந்த பெண்கள், இங்கு பக்குவமாக இருந்த ஆண்கள், அந்த சர்வ சாதாரணமாக சகஜமாக அறிமுகம் உள்ளவர்கள் அறிமுகம் இல்லாதவர்களோடு கதைத்து சிரித்து கொண்டாடக்கூடிய ஒரு காட்சியும் அங்கே பார்க்கலாம். இங்கு தன்னை மறைத்துக் கொண்டு வாழ்ந்தவர்கள் அங்கே துறந்து கொண்டு வாழ்வதை பார்க்கலாம். அருமையானவர்களே, இங்கு பக்குவமாக குளித்தவர்கள் எல்லோரும் சரிதான், எல்லாம் சரிதான் என்று அங்கு தான் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளோடு பெண்கள் கூட குளிக்கும் காட்சியை பார்க்கலாம். பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளோடு வெளிப்படையாக குளித்தால் அந்த ஆடைகள் மேலோடு ஒட்டிக் கொள்ளும் பொழுது அவருக்கெல்லாம் வெளியே தெரிவிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தெரிகிறது. எவ்வளவு பெரிய பாவம் நடைபெறுகிறது. இங்கே வாலிபர்கள் நல்லவர்கள், அங்கு போனால் மதுவுக்கு அடிமையாகி விடுகிறார்கள் வாலிபர்கள். ஆகவே பெற்றார்களே, கவனமாக இருக்க வேண்டும். வரக்கூடிய லீவு காலங்களில் என்னுடைய வாலிபர்கள் நினைத்தவாறு திரிய விடாதீர்கள். ஏதாவது ஆபத்துக்கள் நடந்தால்
நாம் கேள்விப்படுகிறோம். மது போதையில் அந்த பயணத்தில் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று. முடிவு என்னவாக இருக்கும்? கண்ணியவான்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே நாம் பயணத்தை தடை செய்யவில்லை. அந்த பயணத்தில் உங்களுக்கு தக்வாவை கடைபிடிக்க முடியுமானால் செய்து கொள்ளட்டும், இல்லையானால் அதனை தடை செய்து கொள்ளட்டும். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அந்த பயணத்துக்காக வேண்டி எத்தனை லட்சம் செலவழிக்குகிறோம், எத்தனை லட்சம் செலவழிக்குகிறோம். அங்கே ரூம் எடுப்பதற்காக, சாப்பாட்டுக்காக, வெளி பண்ணுவதற்காக எவ்வளவு செலவழிக்குகிறோம். எனது அன்புக்குரியவர்களே, வானாம் என்று சொல்லவில்லை. மனைவியை கூட்டிக் கொண்டு செல்லுங்கள், பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு செல்லுங்கள், தடை செய்யவில்லை நாம். ஆனால் தக்வாவோடு நடந்து கொள்ள முடியுமா என்று பாருங்கள். அந்த செலவுகளை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா 3 இடங்களை தரிசிக்கும்படி சொல்லுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒன்று மக்கா முக்கர்ரமா, அடுத்தது மதீனா முனவ்வரா, அடுத்தது மஸ்ஜிதுல் அக்ஸா. இங்கு செல்லுங்களேன். அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அங்கே சென்றால் எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கும். அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த புனித பூமிக்கு சென்று அந்த புனித காபாவை கண்ணால் பார்ப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் தொழுவது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த எங்களுடைய முதலாவது கிப்லாவாகிய மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு செல்வது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆகவே அந்த பணங்களை அப்படி செய்தால் அது உலகத்திலும் பிரயோஜனம் அளிக்கும். அது எங்களை சொர்க்கத்துக்கு வழிகாட்டக்கூடியதாக அமைந்துவிடும். அதே செல்வத்தை நாம் வீணாக செலவழிப்போமையானால், அனாச்சாரத்திற்காக, பாவத்திற்காக செலவழிப்போமையானால் எங்களுடைய சம்பாத்தியத்தை கொண்டு நான் நரகத்தை தான் சம்பாதிப்போம். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே அந்த லீவு நாட்களை எப்படி கழிக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பயங்கரமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி ஜமானில் மக்கள் பள்ளிவாசலுடைய நாட்டம் இல்லாதவர்களாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய காலம் இது. தீனுடைய வாடகையை விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கக்கூடிய காலம் இது. இப்படியான காலகட்டங்களில் அப்படியான இடங்களுக்கு சென்று ஈமானை பறிகொடுத்திடாமல் நாம் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் உங்களுக்கு அந்த பணங்களை செலவழிக்க வழி இல்லை என்று நினைக்கிறீர்களா? வழி ஏராளம் இருக்குகிறது. எங்களுக்கு மத்தியிலே ஏழை எளிய மக்கள் மலிந்து போய் கிடக்குகின்றார்கள். உண்ண உணவில்லாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல், உடுக்குவதற்கு அழகான ஆடைகள் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய மக்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள். அந்த செல்வங்களை கொண்டு அந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கலாமே, அவர்களுடைய பசியை போக்கலாமே, அவருடைய மான மரியாதை மறைப்பதற்கு ஆடைகள் வழங்கலாமே. எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கும் அருமையானவர்களே. அதுவும் செய்ய முடியாவிட்டால் எங்களுக்கு சொந்தம் இல்லையா, பந்தம் இல்லையா, குடும்பம் இல்லையா, உறவுகள் இல்லையா? அப்படி இல்லாத குடும்பம் இந்த பூமியில யார் இருக்கிறார்கள்? எல்லோருக்கும் சொந்த பந்தம் இருக்கிறது, எல்லோருக்கும் குடும்பம் இருக்கிறது. எங்களுடைய சொந்த பந்தங்களிலே போய் எத்தனை வருஷங்கள் ஆகிவிட்டது. எங்களுடைய சொந்த பந்தங்களை போய் பார்த்து எத்தனை வருஷங்கள். தாயோடு கோபம், தாப்பனோடு கோபம், சகோதர சகோதரிகளோடு கோபம், சாச்சா மாமா பெரியம்மா பெரியப்பாமார்களோடு கோபம். இப்படி எத்தனை குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த செலவுகளை எடுத்துக்கொண்டு போய் அந்த உறவுகளிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்டு அவர்களோடு இருந்து ஒரு நாள் 2 நாள் சமைத்து சாப்பிட்டு அன்பாக பண்பாக பாசமாக பழகி ஒற்றுமையாக ஆகிவிட்டு வருவது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதையெல்லாம் விட்டு தள்ளி போட்டு சொந்த பந்தம் எங்கோ, நாம் எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொந்த பந்தங்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். எங்களை பெற்றவர்களுடைய, எங்களுடைய உடல் பிறப்புகள், எங்களுடைய இரத்த உறவுகள் எல்லாம் ஜொலி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நாம் வெயிலிலும் வயலிலும் கஷ்டத்திலும் வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறோம். எம்மை பார்ப்பதற்கு யாரும் இல்லை என்று அவர்கள் மனம் வெந்து நொந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பயணங்களை எல்லாம் கொஞ்சம் அப்படியே வைத்துவிட்டு உறவை துண்டித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களிடத்திலே சென்று அவருடைய உறவுகளை புதுப்பித்து அல்லாஹ்விடத்திலே நல்லடியார்களாக மாறினால் அது எவ்வளவு பெரிய பாக்கியமாக ஆகிவிடும். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் வீணாகிவிடக் கூடாது. எங்களுடைய சொந்த பந்தங்களை பார்ப்பதற்காக வேண்டி செல்வோம். இன்றைய விடுமுறை காலங்களை சொந்த பந்தத்துக்கென்று ஒதுக்குவோம். ஒவ்வொரு வீடு வீடாக, ஊர் ஊராக சென்று சொந்தங்களை பார்ப்போம், அவர்களுக்கு உதவி செய்வோம், ஆறுதல் சொல்லுவோம். இதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை.
ஆகவே கண்ணியவான்களே, உறவுகளை நெருங்கிய நன்மையும் கிடைக்கும், அவர்களுக்கு செலவழித்த நன்மையும் கிடைத்து போகும். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அன்பு சகோதரர்களே, வரக்கூடிய விடுமுறை காலத்தை வீணாக ஆக்கி விடாதீர்கள். அவர்களுடைய விடுமுறையாக அவர்கள் போகட்டும், வரட்டும், ஏதாவது செய்யட்டும். எங்களுடைய விடுமுறைக்கு அது நாம் ஏதாவது பார்த்துக் கொள்வோம். அங்கு சென்று அவர்களுக்கு இடைஞ்சலாக நாம் இருக்கக்கூடாது, அடுத்தவர்களுக்கு இடைஞ்சலாக நாம் இருக்கக்கூடாது. அதனை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதற்குத்தான் ஆரம்பத்திலே தக்வாவை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினோம். தக்வா இருந்தால் அந்த பாவமான காட்சிகள் எடுக்கக்கூடிய இடத்துக்கு நாம் போக மாட்டோம். தக்வா இல்லையானால் நபிதான் வந்து சொன்னாலும் நாம் கேட்க மாட்டோம், நபிதான் வந்து சொன்னாலும் நாம் கேட்க மாட்டோம். ஆகவேதான் தக்வா ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல கண்ணியவான்களே, ஒரு சங்கையான மாதம், ஹஜ்ஜுடைய மாசம், ஹஜ்ஜுடைய கடமைகளுக்காக வேண்டி யார் யாரெல்லாம் நியத்து வைத்து தயாராகிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த பயணங்களை அவர்கள் சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக. இன்னும் அந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் அங்கு போனவர்கள் அங்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்வார்கள். ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் என்ன கடமை செய்ய வேண்டும்? அந்த காபா சாதாரணமான இடம் அல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன அவ்வல பைத்தின் உலிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரக்கும் வ ஹுதல் லில் ஆலமீன். அந்த உலகத்தில் மனிதர்கள் அல்லாஹ்வை இபாதத்து செய்வதற்காக வேண்டி முதலாக அமைக்கப்பட்ட வீடு காபத்துல்லாஹ் என்பதாக சொல்லுகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த மக்காவிற்கு ஏராளமான பெயர்கள். அதுக்கு பைத்துல் அமீன், பைத்துல் ஹராம், பைத்துல் அதீக், உம்முல் குரா, மக்கா, பக்கா என்றெல்லாம் சொல்லுகிறான். ஏராளமான பெயர்கள் அந்த மக்கா முக்கர்ரமாவிற்கு. அங்கேதான் ஹரம் ஷரீப் காபத்துல்லாஹ் அமைந்திருக்கிறது. இன்ன அவ்வல பைத்தின் உலிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரக்கும் வ ஹுதல் லில் ஆலமீன். அது பரக்கத்து செய்யப்பட்ட இடம். உலகத்திலே பரக்கத்து செய்யப்பட்ட இடம் மூன்றே தான், வேறு இன்னும் கிடையாது. பரக்கத்து செய்யப்பட்ட இடம் மூன்றே தான். ஒன்று மக்கா முக்கர்ரமா, அடுத்தது மதீனா முனவ்வரா, அடுத்தது பைத்துல் முக்கத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கக்கூடிய அந்த பகுதி. இது மூன்றும் நான் பரக்கத்து செய்யப்பட்ட இடங்கள். அருமையானவர்களே, அதனை தரிசிக்கலாம், சரியத்திலே அனுமதி இருக்குகிறது. எங்களுடைய லீவு காலங்களை அங்கே கழிப்போமே, எவ்வளவு பெரிய பாக்கியமாக ஆகிவிடும், எவ்வளவு பெரிய பாக்கியமாக ஆகிடும். பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படக்கூடியதாக ஆகிவிடும் அல்லவா? ஆகவே அருமையானவர்களே, அது ஒரு புனிதமான இடமாக ரப்பல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கிறான். ஹுதல் லில் ஆலமீன், அது சும்மா அல்ல, காபா மக்களுக்கு நேர் வழிகாட்டக்கூடியதாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். ஹுதல் லில் ஆலம், ஆலம் என்று சொல்லுவது நானும் நீங்களும் விளங்கி வைத்திருக்கிறோம் உலகத்துக்குத்தான் ஆலம் என்று சொல்வதென்று இல்லை என்று சொல்லவில்லை. ஆலம் என்று சொன்னால் 7 வானங்கள் 7 பூமிகள், அரசு குருசி லௌஹு கலம், சொர்க்கம் நரகம் அனைத்தும் ஆலம்தான். அல்லாஹ்வை தவிர அவன் மட்டும்தான் ஆலம் இல்லை. அவன் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ஆலத்துடைய ரப்பு அல்லாஹ். அவன் மட்டும்தான் ஆலம் இல்லை, மற்றது அனைத்தும் ஆலம் தான். அருமையானவர்களே, ஆகவே ஆலத்தார்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக அல்லாஹ் தஆலா அந்த காபாவை அமைத்து வைத்திருக்கிறான். கண்ணியவான்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே அது ரொம்ப அதிசயத்துக்குரிய இடமாக மாற்றி வைத்திருக்கிறான். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 1000 வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் தான் சீத் அலைஹிஸ்ஸலாம், இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய 10வது பேர பிள்ளை தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களுடைய மகன் தான் கன்ஆன், அவன் காபிர், மற்றவர்கள் முஸ்லிம்கள். அருமையானவர்களே, கண்ணியவான்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியே அதே தொடரில் தான் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவர்களுடைய சம்பவங்களை வைத்து, இவர்களுடைய தியாகங்களை வைத்து அங்கு உள்ள கடமைகளை அல்லாஹ் இபாதத்தாக மாற்றி வைத்திருக்கிறான். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பலஸ்தீனத்திலே பிறந்தவர்கள். அவர்களுக்கு 2 மனைவி, சாரா
அடுத்தது ஹாஜர். ஹாஜர் என்று சொல்லக்கூடிய பெண்மணிக்கு தான் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். அந்த பிறந்த அதுவும் வயோதிப வயதிலே அல்லாஹ் கொடுத்தான் ஒரு ஆண் குழந்தையை. அவர்கள் தான் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் அந்த பிள்ளையையும் தாயையும் பலஸ்தீனத்தில் இருந்து கொண்டு வந்து இன்று காபா இருக்கக்கூடிய இடத்திலே விட்டு விட்டு சென்று விட்டார்கள். மனித சஞ்சாரமே இல்லாத இடம் அது, வனாந்திரம். விட்டு விட்டு செல்லும் பொழுது அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதின் தி ஸர்கின் இந்த பைத்திக்கல் முஹர்ரம். யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தை உன்னுடைய வீட்டில் நான் விட்டுவிட்டு செல்கிறேன். தாய் பதறி நிற்குகிறாள், பச்சிளம் குழந்தை மடியில். பிள்ளையையும் தாயையும் அந்த இடத்திலே கொடியமர்த்தி விட்டு திரும்பும் பொழுது தாய் கேட்டார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, இப்ராஹிமே, இப்படி எங்களை இந்த பாலைவனத்தில் வனாந்திரத்தில் மனித சஞ்சாரமே இல்லாத இடத்தில் உணவோ தண்ணீரோ இல்லாத இடத்தில் எங்களை விட்டு விட்டு செல்கிறீர்களே, இது அல்லாஹுடைய கட்டளையா என்று கேட்டார்கள். ஆம் என்று தலையை அசைத்து விட்டு சென்று விட்டார்கள். இதெல்லாம் யுதையோனா சொன்னார்கள், அப்படியானால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். ஒரு பெண்மணி சொன்னார்கள், அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். பலஸ்தீனத்துக்கே சென்று விட்டார்கள். இப்பொழுது தாயும் மகனுமாக அந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீண்ட காலத்துக்கு பின்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு கனவு காண்கிறார்கள். மகனை அறுத்து குர்பானி கொடுக்க வேண்டும் என்று. فَلَمَّا بَلَغَ مَعَهُ السَّعْيَ قَالَ يَا بُنَيَّ إِنِّي أَرَى فِي الْمَنَامِ أَنِّي أَذْبَحُكَ فَانظُرْ مَاذَا تَرَى قَالَ يَا أَبَتِ افْعَلْ مَا تُؤْمَرُ سَتَجِدُنِي إِنْ شَاءَ اللَّهُ مِنَ الصَّابِرِينَ. மகன் ஓடி ஆடி திரியக்கூடிய வயதை அடைந்த பொழுது கனவு காணுகிறார்கள். மகனை அறுத்து குர்பானி கொடுக்க வேண்டும் என்று. பலஸ்தீனத்திலே வருகிறார்கள். மகனிடத்திலே வந்து கேட்டார்கள், மகனே, நான் இப்படி ஒரு கனவை கண்டேன், உங்களை அறுத்து குர்பானி கொடுக்க வேண்டும் என்று உங்களுடைய அபிப்பிராயம் மஷூரா? மகன் சொல்லுகிறார்கள், யா அபதி ஃபஅல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். கண்ணியவான்களே, இந்த உலகத்தை படைத்தவன் அல்லாஹ், நல்லதையும் கெட்டதையும் படைத்தவன் அல்லாஹ், ஹக்கையும் பாத்திலையும் படைத்தவன் அல்லாஹ், ஹராத்தையும் ஹலாலையும் படைத்தவன் அல்லாஹ் தான். ஆனால் ஒரு புறம் அல்லாஹ்வுடைய அஹ்காமாத்துக்கள், அவனுடைய சட்டங்கள், இன்னொரு புறம் துனியாவுடைய அலங்காரம். அல்லாஹ் மகனையும் கொடுத்து விட்டு மகன் துனியாவுடைய அலங்கார பொருள்களில் ஒரு பொருள். மகன் உலக அலங்கார பொருள்களில் ஒரு பொருள். அல்லாஹ்வுடைய சட்டம், மகனை அறு. இப்பதான் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெரும் பிரச்சனை. இவ்வளவு காலத்துக்கு பின்னால் கிடைத்த மகனை அறுப்பதா அல்லது அறுக்காமல் விட்டு விடுவதா? அல்லாஹ்வுடைய கட்டளை அறுத்து போடு என்பதுதான். ஆனா துனியா சொல்லுது, இவ்வளவு காலத்துக்கு பின்னால கிடைத்த மகனை அறுப்பதா? மகன் ஒரு அலங்காரம், பிள்ளை. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் ஈமானிலே உறுதியானவர்கள், அதனை அசைக்க முடியாத ஈமான் உள்ளவர்கள். மகனிடத்திலே கேட்டது, மகன் சொன்ன பதிலை பாருங்கள். அல்லாஹ் சொன்னானாக இருந்தால் உடனே நிறைவேற்றி விடுங்கள். 2 பேருமாக வழிபட்டார்கள். காய்ச்சையும் கத்தியும் எடுத்துக்கொண்டு மினாவுடைய பள்ளத்தாக்குக்கு சென்றார்கள். இன்று போனாலும் அந்த இடத்தை இப்ராஹிம் நபி அவர்கள் மகனை அறுத்த இடம் இன்று கூட ஒரு மலையிலே ஒரு சின்ன தூண் போல எழுப்பி வைத்திருக்கிறார்கள், அடையாளத்திற்காக. அந்த இடத்தை பார்க்க முடியும். அங்கு கொண்டு போய் மகனை அறுக்குகிறார்கள். அல்லாஹு அக்பர். மகன், ஆடல்ல மாடல்ல மகன். நானும் நீங்களும் இதை செய்வோமா? எங்களுக்கு அந்த ஈமான் வருமா? அறுத்தார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் இப்ராஹிம் நபியை கபூல் செய்தான். அறுக்க முடியாமல் ஆக்கி போட்டது. கத்திக்கு அல்லாஹ் சக்தியை எடுத்து விட்டான். அருமையானவர்களே,
அதுதான் எங்களுக்கு குர்பானியாக வந்திருக்கிறது. அதுதான் எங்களுடைய உலுகியா. மகனை அறுக்க வேண்டாம், மகளை மறுக்க வேண்டாம், மனைவியை மறுக்க வேண்டாம். அது இந்த தியாகத்திற்காக வேண்டிய ஒரு ஆட்டை அருங்கள், ஒரு மாட்டை அருங்கள். எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கும். ஒவ்வொரு மிருகத்துடைய முடியளவுக்கு நன்மை கிடைக்குமே. அருமையானவர்களே, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் பல அமைப்புகளில் சோதிக்கப்பட்டார்கள். அதில் ஒன்றுதான் இது, மகனை அறுத்தது. கண்ணியவான்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே வரக்கூடிய காலம், ஹஜ்ஜுடைய காலம், உலுஹியாவுடைய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஹாஜிகள் அங்குள்ள கடமைகளை நிறைவேற்றுவார்கள். ஊருள்ள நாம் உலுஹியாவுக்காக வேண்டி தயாராகிவிட வேண்டும். இதை விரிவாக பேச வேண்டும், பேசக்கூடிய இடம் இதல்ல. உலுஹியாவுக்காக வேண்டி நாம் தயாராகிவிட வேண்டும். எனது அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு நிறைய செல்வத்தை தந்திருக்கிறான், செல்வாக்கை தந்திருக்கிறான், அறிவை தந்திருக்கிறான், ஆற்றலை தந்திருக்கிறான். ஆனால் அனைத்தையும் அவனுக்காக வேண்டி நாம் பயன்படுத்த வேண்டும். ஆகவே நாம் ரப்புக்காக வேண்டி ஆடு மாடுகளை குர்பானிக்காக வேண்டி, உலுஹியாவுக்காக வேண்டி இப்பொழுது நாம் தயாராக வேண்டும். செல்வம் படைத்தவர்களே, நீங்களும் 7 பேரில் ஒருவராக சேர்ந்து விடாதீர்கள். அது உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய அநியாயம். செல்வந்தர்கள் தனியே ஒரு மாடு கொடுக்க வேண்டும். அது 2 லட்சமோ 3 லட்சமோ 5 லட்சமோ. ஒரு எங்களுக்கு காணி வாங்குறதுக்கு லட்சம் இருக்கிறது, வாகனம் வாங்குறதுக்கு இருக்கிறது, வேறு வேறு தேவைகளுக்கு வந்து சேருகிறது என்றால் அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு ஏன் நாம் கஞ்சத்தனம் காட்ட வேண்டும்? ஆகவே குர்பானிக்காக வேண்டி தயாராகுங்கள். செல்வந்தர்களே, நீங்கள் தனித்தனியாக கொடுக்க வேண்டும். இந்த ஊரிலே கூட்டாக கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கிறது. ஆகவே தனித்தனியாக கொடுக்க வேண்டும் சொல்வது உங்களுடைய வீட்டுல வச்சு கொடுங்கன்னு சொல்ல அர்த்தம் அல்ல. தனியாக ஒரு மாடு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு செல்வந்தர்களும் தனியாக ஒரு மாடு கொடுக்க வேண்டும். 5 லட்சமாக இருக்கிறது பிரச்சனை, தனியாக ஒரு மாடு கொடுக்க வேண்டும். அடுத்தது ஒரு 2 பேர் அல்லது 3 பேருக்கு சேர்ந்து ஒரு மாடு கொடுக்க முடியுமா? அப்படி செய்ய வேண்டும். ஆக கடைசி கட்டம் தான் 7 பேர்கள் சேர்ந்து ஒரு மாடு கொடுப்பது. 7 பேர்கள் சேர்ந்து ஒரு ஆடு கொடுக்க முடியாது. 7 பேர்கள் சேர்ந்து ஒரு மாடு தான் கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, அந்த அமைப்பில் இப்பொழுதே தயாராகுங்கள். செல்வந்தர்களை இப்பொழுதே தயாராகுங்கள். உங்களுடைய ஊரில் பெருநாள் தினம் ஒரு குடும்பம் கூட இருக்கக்கூடாது குர்பானி இறைச்சியை சாப்பிடாமல். நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிச்சோம். ஒரு ஏழை பெண்மணி கூட்டு குர்பானி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அந்த நேரத்திலே வந்து அந்த பள்ளியுடைய இமாமை கட்டி அணைத்து முத்தமிட்டு ஒரு 500 ரூபாய் சதக்கா செய்து, மகனே, நீங்கள் இந்த பள்ளி வாசலுக்கு வரப்போனதற்குனால்தான் நான் குர்பானி இறைச்சி தின்றிருக்கிறேன், எனக்கு 67 வயசு என்று சொன்னார். 67 வயசில் குர்பானி இறைச்சி தின்ன கிடைக்கவில்லை. காரணம் என்ன? அவர்களுடைய வீட்டிலே வச்சு அறுத்தார்கள். அவர்களுடைய உறவினர்களையும் தெரிந்தவர்களையும் பார்த்து கொடுத்தார்கள். ஏழை மக்கள் விடுபட்டு விட்டார்கள். கூட்டாக கொடுக்கப்பட்டதன் காரணமாக அந்த ஏழைக்கு ஒரு பங்கு போய் சேர்ந்தது. எவ்வளவு சந்தோஷப்படுவார் கணவன் இல்லாத ஒரு பெண்மணி, வயோதிப பெண்மணி. அது போன்று எங்களுடைய ஊர்களிலும் ஏழைகள் இல்லாதவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களுக்கும் போய் சேரும். ஆகவே செல்வந்தர்கள் சந்தோஷமாக கொடுங்கள். ஒவ்வொரு மாடு 2 பேர் சேர்ந்து கொடுக்க முடியுமா? அல்லது 3 பேர் சேர்ந்து கொடுக்க தாக்கத்திருக்கிறா? அப்படி ஒரு மாடு கொடுங்கள். அது குறைஞ்சதுதான் 7 பேர் சேர்ந்து அவது கொடுங்கள். எப்போதும் எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டாம், கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். எடுக்கக்கூடிய கரத்தை விட கொடுக்கக்கூடிய கரம் மேலாது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு அருமையான ஊர். இலங்கையிலேயே பார்க்க முடியாத ஒரு ஊர் தான் உங்களுடைய ஊர். எங்க போனாலும் பேசப்பட வேண்டிய ஒரு ஊர் தான் உங்களுடைய ஊர். அந்த ஒற்றுமையையும் இந்த தக்வாவையும் அந்த நல்ல பண்புகளையும் பழக்க வழக்கங்களையும் பறிகொடுத்து விடாதீர்கள். நல்ல முறையிலே ஊரை வழி நடத்தி இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றுபடுவீர்களானால் இந்த ஊரிலே செல்வந்தர்கள் ஏழைகள் யாரும் இருக்க மாட்டார்கள். எல்லோரும் உண்டு குடித்து சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழலை எல்லாம் உருவாக்குவார். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்பானிக்காக வேண்டி தயாராகுங்கள். பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள், உலமாக்கள் இருக்கிறார்கள், உலமா சபை இருக்கிறது, செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், செல்வாக்கு படைத்தவர்கள் இருக்கிறார்கள், அறிவாளிகள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள். எல்லோருமாக ஒன்று சேருங்கள்.
சேர்ந்து மசூரா பிரகாரம் உங்களுடைய ஊரிலே இந்த நல்ல செயலையும் செய்வீர்களானால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரஹ்மத்துடைய மலையை இந்த ஊருக்கு இறக்கி ஆகுவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எந்த ஊருக்கும் இல்லாத பாதுகாப்பு எல்லாம் உங்களுக்கு தருவான் என்பது எந்த விதமான சல்லமும் இல்லை. ரப்பல் ஆலமீன் எம் அனைவர்களுடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும் தப்பு தவறுகளையும் மறைத்து மன்னித்தருள்வானாக. யா அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பூரா உலகத்திலும் இஸ்லாத்திய முஸ்லிம்களை நீ பாதுகாப்பாயாக. பூரா உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீ முடிவு கட்டி மனித சமுதாயத்தை நிம்மதியாக வாழ வைப்பாயாக. குறிப்பாக இந்த நாட்டிலும் எங்களை நிம்மதியாக வாழ வைப்பாயாக. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இன மக்களும் நல்லவர்கள் யா அல்லாஹ். எல்லோரையும் ஒற்றுமையாக வாழ தௌஃபீக் செய்திருவாயாக. பொருளாதார பிரச்சனையை இல்லாமல் ஆக்கி விடுவாயாக. எல்லோருக்கும் நிம்மதியாக உண்டு குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்து விடுவாயாக. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரையும் நீ ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. முஸ்லிம்களாக எங்களையும் எங்களுடைய மஸ்ஜிதுகள் மதரசாக்கள் மக்தபுகள் எங்களுடைய பெண்மணிகள் வாலிபர்கள் எல்லோரும் நீ பாதுகாப்பாயாக. வாலிபர்களும் வாலிப பெண்மணிகளும் வழிகட்டி சென்று கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களை நீ சீரான வழியில செலுத்துவாயாக. யா அல்லாஹ் எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள், எங்களுடைய மனைவி மக்கள், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், ஊர் மக்கள், மூதாதையர்கள், பூரா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. கபருடைய வேதனை நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்து உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எம் அனைவர்களையும் குடியமர்த்திடுவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் الذي خلق السماوات والارض وجعل الظلمات والنور اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين. اما بعد ايها الناس اتقوا الله العليم عز وجل واتقوا اوصيكم عباد الله واياي اولا بتقوى الله فان التقوى تنجيكم من عذاب القبر ومن عذاب النار وتدخلكم في الجنه. فيا عباد الله والله تعالى يقول في قرانه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان اكرمكم عند الله اتقاكم صدق الله العليم. بارك الله لنا ولكم بالقران العليم ونفعنا واياكم باياته والذكر الكريم واسالوه واستغفر الله العليم لي ولكم واستغفر عني وعنكم وعن جميع المسلمين والمؤمنين اجمعين واستغفره انه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما امر اشهد ان لا اله الا الله وحده لا شريك له يرغما لمن جحد به وكفر واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم. ويا ايها الناس اوصيكم واياي اولا بتقوى الله فان الله مع الذين اتقوا والذين هم محسنون. ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد الامام الابرار وعلى اله سيدنا الاخيار وعلى الاربعه الخلفاء ابي بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم وعن بنت الرسول فاطمه الزهراء وعن الحسن والحسين وعن نمي نبيك حمزه والعباس رضي الله عنهم اجمعين. اللهم انصر الاسلام والمسلمين وفك اسرهم وقل ديونهم. اللهم ادفع عنا البلاء والفحشاء والمنكر والجدب والقهر والوباء والشدائد والمصائب والدين والمرض والمحن والفتن ما ظهر منها من بلدنا هذا خاصه ومن جميع بلدان المسلمين مع القرى عامه انك على كل شيء قدير. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار. اللهم لا تصب خلقنا بالنار ولا تجعلنا من خطب النار. آمين يا رب العالمين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر واذكروا الله العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون. أقم الصلاة إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر.